சமத்துவ தீபம் கண்ட கலைஞர். அவர்கள் துயில் உறங்கும் திசையை நோக்கி வணங்கி தந்தை பெரியாரின் முழக்கங்களையும் பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனைகளையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் சமூக சீர்திருத்தங்களையும் உள்வாங்கி எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பாசத்தின் தலைவர் அவர்களையும் வணங்கி தனது புயல் வேக செயலால் வந்த புயலின் பாதிப்புகளை சீர்படுத்தி எதிர்கட்சிகளை எல்லாம் மிரள வைத்து ஒரே வார்த்தைகளில் வசவாளர்களை விரட்டியடிக்கும் எங்கள் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் எங்கள் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி எந்த நிகழ்ச்சியை எடுத்தாலும் அதை இயற்கை எத்தனை முறை தடுத்தாலும் மேலும் மேலும் மெருகேற்றி அந்த நிகழ்ச்சியை அனைவராலும் போற்றும்படி நடத்தி காட்டு வரும் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான எங்கள் அண்ணன் பி.கே. சேகர்பாபு அண்ணன் அவர்களையும் வணங்கி மாண்புமிகு தலைவர் அவர்கள் அளப்பரியா நல்ல திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நிறைவேற்றினார். அதில் மகளிர் சுய உதவி குழுவின் கடன்கள் தள்ளுபடி, பெண்களின் முன்னேற்றத்திற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், திருநங்கைகளின் நலன் காக்கும் திட்டம் ஆகிய திட்டங்களை கொண்டு வந்து ஒன்றியத்திற்கே வழிகாட்டும் முதன்மை முதல்வராக வருகிறார். அதுபோல் பொருளாதார நிலையை உயர்த்த பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த எங்கள் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதே மாமன்றத்தில் மேயராக இருந்த பொழுது பல புரட்சிகரமான திட்டங்களுக்கு வித்திட்டவர். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும், அதில் குறிப்பாக பெண்களின் வாழ்வாதாரமும் உயர் கட்டணமில்லா கணினி பயிற்சி மற்றும் தையல் பயிற்சி பள்ளி ஆகிய திட்டங்களை தன்னுடைய சொந்த முயற்சியில் தொடங்கினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்த முதல்வர் அல்ல எங்கள் முதல்வர். இன்று ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மேலும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பயிற்சி பள்ளி திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு குறிப்பாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிறப்படைகின்றனர். சுயதொழில் செய்யும் அளவிற்கு வாழ்வாதாரத்தை சிறப்படைய செய்தது இந்த திட்டம். இது போன்ற பயிற்சி பள்ளிகள் துறைமுக சட்டமன்றத்திலும் சைதாப்பேட்டை சட்டமன்றத்திலும் செயல்பட்டு வருகிறது. இந்த உன்னதமான திட்டத்தை வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக இந்த பயிற்சி பள்ளி கொண்டு வருவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் தரும் மக்களின் கோரிக்கைகள் என்றாலும் சரி, தனியாக எழுத்து வடிவமாக தரும் கோரிக்கை என்றாலும் சரி, இந்த மன்றத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் துணை முதலமைச்சர் அவர்களின் ஆக்கப்பூர்வமான செயல்கள் படியும் அனைத்து பணிகளையும் அவர்களின் வழியாக வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் நிறைவேற்றி தருகிறார். அதுபோல் இந்த கோரிக்கையையும் நிறைவேற்றி தருவார் என்று நம்புகிறேன். மாமன்ற உறுப்பினர் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்டு அனிதா அச்சுவஸ் அகாடமி என்ற நிலையில் இதுவரை பல்வேறு மாணவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து டெய்லரிங் கற்று டாலி கற்று இது மூலம் நிறைய பயனடைகிறார்கள். நிறைய காலேஜ் மாணவர்கள் வந்து இந்த அனிதா அச்சுவஸ் அகாடமி மூலமா டாலி பயின்று தன்னுடைய வேலை வாய்ப்பினை இன்னும் பிரோஜனமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதுபோல துறைமுகம் தொகுதியிலும் இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கல்விக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி மூலியமாக மண்டலத்துக்கு வாரியாக இந்த கணினி பயிலும் பயிற்சியும் அதே போல பெண்களுக்கு டெய்லரிங் பயிற்சியும் வந்து வழங்க முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன் உரையாடிய மாமன்ற உறுப்பினரும் அன்பு சகோதரியுமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்கள் காட்டிய அரும்பெரும் திட்டத்தினை அத்திட்டம் இடம்பெற்றுள்ள பாதி மாமன்ற உறுப்பினராகவும் மண்டல குழு தலைவராகவும் நாம் பெருமை கொள்கிறேன். அத்திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்
அத்திட்டம் கொண்டு வந்தார். அவரின் சீரிய சிந்தனையாக கொண்டு வந்தார். மேலும் அத்திட்டத்தில் பயனடைந்த பயனாளிகள் சுயமரியாதையோடு இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் குடும்பத்தில் வாழ்வாதாரமும் மேன்மை அடைந்துள்ளது. மேலும் அத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகளும் அவர்களின் குடும்பத்தாரும் நம் முதல்வர் அவர்களை மனதார வாழ்த்தும் பொழுது அதை கண்டு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இத்தகைய திட்டத்தினை நீங்கள் சட்டமன்ற வாரியாக கொண்டு வரும் பொழுது நம் முதல்வரின் கனவு நினைவாகும். அதோடு மட்டுமல்லாது அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரமும் மேன்மையடையும். மேலும் இத்திட்டத்தினை அனைத்து சட்டமன்றங்களுக்கும் நீங்கள் கொண்டு வரும் பொழுது அத்திட்டத்திற்கு முதல்வர் படைப்பகம் என்ற சாலச்சிறந்த பெயரினை சூட்டி இந்த மாமன்றத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மண்டல குழு தலைவர் தெரிவித்தவாறு இது மண்டல வாரியாக இது துவங்கப்படும் நிலையில் கண்டிப்பாக மாநகராட்சி சார்பாகவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்து முதல்வர் படைப்பகம் என்ற பெயரில் முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நன்றி மேயர். நன்றி.